So welcome back everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கான்செப்ட் வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம். முன்னாடியே நான் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ நான் மறுபடியும் ஸ்பெசிஃபிக்காக டிஸ்கஸ் பண்ணுறேன். Suppose we have coordinates like this x, y and z. இப்போ an object in space, இது வந்து take this as an object or a body in space, so it has 6 degrees of freedom. இது வந்து 3D ல in 3D 3 dimension we have 6 degrees of freedom. An object in space has 6 degrees of freedom. என்னன்னு பார்த்தா it can move in this direction and it can rotate. So 1 2, next it can move in this direction and it can rotate 3 4. In z direction, like if you look at it, it can move in this direction, it can rotate 5 6. So these are all the 6 degrees of freedom. In 3D we have 6 degrees of freedom. In 2D, in 2 dimension we have 3 degrees of freedom. So in the concept வந்து எல்லாத்துக்குமே தெரியும். 2D ல ஏன் 3 degrees of freedom அப்படின்னு சொல்றோம்னா x y, suppose you consider this, it can make an angle theta. A body can make an angle theta. A body can make an angle of theta. So these are all the 3 degrees of freedom when we consider a 2D. Next வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நம்ம have to frame a formula to find out whether our mechanism has how many degrees of freedom அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா ஒரு மெக்கானிசம் அச்சீவ் பண்ணுறதுக்கு 6 degrees of freedom இருந்தாலும் இது வந்து எப்படி வேணால் மூவ் ஆகும். நம்ம வந்து ஸ்பெசிஃபைடு ஒரு மெக்கானிசம் வந்து நம்மளுக்கு டிரான்ஸ்மிட் பவரை வந்து கொண்டு வர முடியாது ஆர் மேக் அ மிஷின் ஒர்க். அதனால் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் we have to apply some constraints. சில இதில் what we call is restraints. ஸோ இந்த ரெண்டு மோரல்லஸ் சேம். என்னன்னா 6 degrees of freedom நம்ம அரெஸ்ட் பண்றோம். சப்போஸ் ஒரு ஸ்லைடிங் மோஷன் நடக்கணும், ஒரு ஸ்லைடிங் வந்து நடக்கணும் அப்படின்னா இது ரெண்டுத்தையும் ஃபிக்ஸ் பண்ண இந்த ஸ்லைடிங் மோஷன் வந்து இப்போ இப்படி மட்டும்தான் மூவ் ஆகணும் அப்படிங்கிறப்ப பார்த்தோம்னா it should have only 1 degrees of freedom. ஏன்னா வந்து நம்ம 6 degrees of freedomல 5 degrees of freedom அரெஸ்ட் பண்ணிடுவோம். அப்படின்னா வந்து கன்ஸ்ட்ரெயின்ட் என்னன்னா we are arresting 5 degrees of freedom arrest பண்றோம். That is referred to as a constraint. அப்பனா it is freely able to move in only one direction. அப்பனா it has only 1 degrees of freedom. So இதான் வந்து basic concept. Next வந்து we will go for exact formulaல வந்து அப்ளை பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். The one rule that we have is Kutzbech Criterion or Grubbler Criterion. So இது ரெண்டுமே சேம். இப்போ இவங்க இந்த கிரைட்டீரியன் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஜெனரல் ரிலேஷன் நம்மளுக்கு இருக்கு. n is equal to 3 into L minus 1 minus 2J minus H. ஸோ இதுதான் வந்து அந்த பேசிக் ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற ஒரு புக்கு ஆத்தர்ஸ் போனோம் அப்படின்னு சொன்னா இது ஒவ்வொன்றும் வேரி ஆகும். என்ன மாதிரி வேரி ஆகலாம் அப்படின்னா m is equal to 3 into L minus 1 minus 2J1 minus J2 அப்படின்னு சில புக்ஸ்ல வரலாம். இன்னொரு புக்ல என்ன மாதிரி வரலாம்னா 3 into L minus 1 minus 2P1 minus P2. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து நிறைய நோட்டேஷன்ஸ் வரும். பட் வந்து கான்செப்ட் எல்லாமே சிமிலர். n அப்படின்னா ரெப்ரசன்ட்ஸ் தி நம்பர் ஆஃப் DoF, that is number of degrees of freedom. L வந்து number of links, J வந்து number of joins or lower pair. ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராப்ளம் வர்றப்ப I will tell you. H is representing the number of higher pair. ஸோ இதுதான் வந்து பேசிக் நோட்டேஷன். இதை ஒரு தடவை மறுபடியும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலாவை வச்சு தான் we are going to find out for how many degrees of freedom is available for our mechanism அப்படிங்கிறது.
நம்ம வந்து டைரெக்டாக ப்ராப்ளம்குள்ளே போயிடலாம். சிம்பிள் ப்ராப்ளம்லேருந்தே ஒவ்வொன்றா சால்வ் பண்ணலாம். 5 ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அதை டக்குன்னு பார்த்து முடிச்சிடலாம். இப்போது we take this as a mechanism. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மெக்கானிசம் நம்ம எப்போ சொல்லுவோம்னா, ஒரு கைனமேட்டிக் செயின் one of the link is fixed அப்படின்னா தான் we call that as a mechanism. so இந்த எக்ஸாம்பிளுக்கு we can find out the number of degrees of freedom. so இதில் வந்து நம்மளோட ஃபார்முலா n is equal to 3 into l minus 1 minus 2j minus h. so இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இதில் நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா பேராமீட்டர்ஸ், அன்னோன் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்னா எல், நோன் பேராமீட்டர்ஸ் பார்த்தோம்னா எல், ஜே, h. ஸோ இதெல்லாம் தான் நோன் பேராமீட்டர். அன்னோன் பார்த்தோம்னா n. ஸோ நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் எல் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா லிங்க்ஸ் 1 2 3, there are 3 links. ஜாயின்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் ஜாயின்ஸ். எத்தனை பைனரி ஜாயிண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா 1 2 3, there are 3 binary joints. ஹெச்ங்கிறது ஹையர் பேர். ஸோ இதில் வந்து there is no line or point contact. so we give it as a 0. அப்போ நம்ம ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 into 3 minus 1 minus 2 into 3 0. so n எவ்வளோ அப்படின்னா 6 minus 6 equal to 0. so there are 0 degrees of freedom. so இதுதான் வந்து ஆன்சர். அப்படின்னா we call this as a structure. இது வந்து we call it as a structure. ஏன்னா வந்து இதில் no transmitting motion எதுவுமே நடக்க போகிறது இல்லை. ஸோ this has 6 degrees of freedom. அப்படின்னா இதுனா எங்கேயுமே மூவ் பண்ணாது, இது எங்கேயுமே லீனியர் மோஷன் நடக்காது, ரோட்டரி மோஷன் நடக்காது, எதுவுமே நடக்கல அப்படிங்கிறதா வந்து இதோட மீனிங். ஸோ அடுத்தது we go for one more problem. so this is a 4 bar chain. இதுக்கு முன்னாடி பார்த்த வரைக்கும் நம்ம செயின் பார்த்துருப்போம். அப்போ இந்த 4 பார் லிங்கேஜ் மட்டும்தான் வரைஞ்சிருப்போம். இங்கே நம்ம வந்து டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் பற்றி பேசுறதுனால we have to fix one link. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி we have to find out the number of links and number of joints and number of higher pairs. number of jங்கிறது number of binary joints or lower pair. நம்ம வந்து பேர் கண்டுபிடிக்கலாம், இதை வந்து ஜாயிண்ட் கண்டுபிடிச்சாலும் போத் ஆர் சேம். ஸோ எல் வந்து பார்த்தோம்னா there are 4 links. இப்போ ஜே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1 2 3 4. ஸோ 4. ஹெச் வந்து இஸ் கோயிங் டு பி 0. ஸோ அப்போ நம்ம ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா 3 into 4 minus 1 minus 2 into 4 0. ஸோ இப்போ பார்த்தோம்னா we have 1 degrees of freedom. ஸோ இந்த mechanism has 1 degrees of freedom. so this is how you have to find out the number of degrees of freedom. ஸோ அடுத்தது நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கல் கொஸ்டினுக்கு வரலாம். நீங்கள் வந்து எல்லாருமே எல்லா டைமும் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு கொஸ்டின். ஸோ அது இன்னைக்கு நம்ம இந்த கிளாஸில் சால்வ் பண்ணிடலாம். ஸோ give this A B C and D. okay, இங்கே பார்த்தோம்னா there is one more link attached here. so give the number as these are the number of links. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், L, J and H. H இங்கே வந்து பார்த்தோம்னா there is no line or point contact. so we give H value as 0. L வந்து எத்தனை லிங்க்ஸ் இருக்கு, 1 2 3 4 and 5. ஸோ இது வந்து பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வந்து J கண்டுபிடிக்கணும். J நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இட் இஸ் பைனரி ஜாயிண்ட் ஆர் லோயர் பேர். ஸோ பேர் அப்படின்னு சொன்னால் 2 லிங்க்ஸ் ஜாயின் பண்ணா இட் ஃபார்ம்ஸ் அ பேர். பைனரி ஜாயிண்ட் என்ன, அதுவும் அதே கான்செப்ட் தான், 2 லிங்க் மெர்ஜ் அட் அ பாயிண்ட். ஸோ ரெண்டு கான்செப்டும் சேம் தான். ஸோ இப்போ நம்ம பைனரி ஜாயிண்ட் கண்டுபிடிச்சாலே நம்மளுக்கு வந்து பேர் இந்த ஜே வேல்யூ கிடைச்சிடும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரக்சரில் வாட் வி ஹேவ் இஸ், இந்த லிங்கேஜில் there are 2 options. one is we have a binary joint and ternary joint.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் எத்தனை பைனரி ஜாயிண்ட் இருக்குன்னு முதல்ல பார்க்கலாம். 1 2. So 2 binary joints are there. 2 binary joints are there. Ternary joint எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். So at A and at C. So there are 2 ternary joint. 2 ternary joint இருக்கு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 1 ternary joint equal to 2 binary joint. 1 ternary joint equal to 2 binary joint. So இதுதான் வந்து ரூல். So அப்படி பார்த்தோம் அப்படின்னா 2 into 2 plus 2. So இப்போ இதெல்லாத்தையும் calculate பண்ணுங்க. What do you get here? 2 plus 4 is equal to 6. So total the value of J is going to be 6. So இப்போ நம்ம இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். So n equal to 3 into 5 minus 1 minus 2J minus H. So அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு ஆன்சர் வரும்னா n is equal to 2. 12 minus 12. So n is equal to 0. So the number of degrees of freedom is 0 DoF. So இது என்ன அப்படின்னா this is an example for a structure. It doesn't transmit any motion or transmit any power. இது வந்து there is no relative motion எப்படி வேணா சொல்லிக்கலாம். இது வந்து it's a structure. 0 degrees of freedom னா that represent a structure. So அடுத்தது இன்னும் ஒரு மெக்கானிசம் பார்த்துடலாம். அதுக்கு எப்படி degrees of freedom கண்டுபிடிக்கிறது அப்படின்னு. It is also somewhat tricky. நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. So this is one more thing. So இங்க பார்த்தோம் அப்படின்னா what we have here is L J H. H வந்து நார்மலா 0 வந்துரும். இது வந்து one of the link is fixed. அதனால it is referred to as a mechanism. இது என்ன மெக்கானிசம்னா 6 bar mechanism. 6 bar mechanism அப்படின்னு எதனால சொல்றோம் அப்படின்னா 6 links are there. So number of links எவ்வளவு இருக்குன்னா 6. அது வந்து நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. எப்பவுமே அந்த நம்பர் ஆஃப் லிங்க்ஸ் வந்து 6 அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த J கண்டுபிடிக்கிறது தான் எல்லாத்துக்குமே ஒரு கன்ஃபியூஷன் வரும். அதனால வந்து நீங்க இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் லிங்கேஜஸ்ல பாத்தீங்க அப்படின்னா you put a column like this, binary joint, ternary joint, அப்புறம் quaternary joint இருந்தாலும் quaternary joint நீங்க வந்து போட்டுக்கலாம். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பைனரி ஜாயிண்ட் இருக்குது? there are 0 binary joint. ஏன்னா வந்து ரெண்டு லிங்க் ஜாயின் ஆகிற இடம்ங்கிறது வந்து இங்க எதுவுமே கிடையாது. ரெண்டு லிங்க் ஜாயின் ஆகிற இடம் எதுவுமே கிடையாது. இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா at A what we have is a ternary joint. At B என்ன பார்த்தோம்னா 3 links joining here. So one more ternary joint. இங்க at C பார்த்தீங்கன்னா 3 links joining. So there are one more ternary joint. At D பார்த்தோம்னாலும் 3 links joining. So அப்போ வந்து 4 ternary joints are there. 4 ternary joints are there. அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா 1 ternary joint equal to 2 binary joint. So அப்படி பார்த்தோம் அப்படின்னா 4 into 2. 0 plus 4 into 2. So அப்போ number of this thing is going to be number of joints. Number of binary joints or number of lower pair. Joints are lower pair. முன்னாடி சொன்ன மாதிரி. So we have the number as 8. So இப்போ மறுபடியும் நம்ம வந்து ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்க்கலாம். n is equal to 3 into 6 minus 1 plus 2 into 8. So answer என்ன வரும்னா n equal to minus 1. So இந்த மாதிரி மைனஸ்ல வந்துச்சு அப்படின்னா we call that as a superstructure. So this is the basic criterion. இப்போ n வந்து 0 அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா we call that as a structure. n is equal to 1. The mechanism என்ன சொல்லுவோம் அப்படின்னா it can be driven by a single input motion. Single input n வந்து 1 ன்னு வந்துச்சுன்னா